السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज अल्लाह ताला के फजल से இன்று அல்லாஹ்வின் அருளால் மஜ்லிஸ் அன்சாருல்லா யூகேயின் வருடாந்திர இஜ்திமா ஆரம்பமாகின்றது. இவ்வகையில் நான் அன்சார்களுக்கு மிகவும் முக்கியமான மற்றும் அடிப்படையான ஒரு விஷயத்தின் பக்கம் கவனமூட்ட விரும்புகின்றேன். அது தொழுகையாகும். தொழுகை ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டவர் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 40 வயதிற்கு பிறகு எனது வயது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் போது எனது வாழ்க்கை நாட்கள் குறைந்து கொண்டே செல்கின்றன என்ற உணர்வு முன்னரை விட அதிகமாக உருவாக வேண்டும். அத்தகைய நிலைமையில் அல்லாஹ்வை வணங்குவது மற்றும் தொழுகையின் பக்கம் அதிகம் கவனம் உருவாக வேண்டும். நான் அல்லாஹ்வின் முன்பு ஆஜராக வேண்டும். அந்த நேரம் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்போது நமது ஒவ்வொரு செயலின் கணக்கு வழக்கு பார்க்கப்படும் என்ற உணர்வு உருவாக வேண்டும். அத்தகைய நிலைமையில் நம்பிக்கை கொண்டவருக்கும் மரணித்த பிறகுள்ள வாழ்க்கை மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு நபருக்கும் நாம் அல்லாஹ்விற்குரிய உரிமையையும் செலுத்த வேண்டும். அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். நமது முயற்சிகளுக்கேற்ப இந்த உரிமைகளை செலுத்தும் நிலைமையில் நாம் இறைவன் முன்பு ஆஜராக வேண்டும். தொழுவதன் பக்கம் அல்லாஹ் எப்போதெல்லாம் கவனமூட்டி இருக்கின்றானோ அப்போதெல்லாம் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதன் பக்கமும் எல்லா தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது குறித்தும் ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவதை பற்றியும் நமக்கு கவனமூட்டி இருக்கின்றான். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. தொழுகையை நிலைநாட்டுவது என்பதன் பொருள் தொழுகையை அதற்குரிய குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பதாகும். அன்சாருல்லாவை சார்ந்திருப்பவர்களும் தங்களது அறிக்கையில் ஆய்வு செய்து பார்த்திருப்பர். ஆய்வு செய்து பார்க்கவும் வேண்டும். நாம் பார்க்கும்போது தெரிய வருவது என்னவென்றால், அன்சார்களின் வயது ஒரு வலுவான உறுதி வாய்ந்த வயதாக இருக்கின்ற நிலையிலும் கூட ஜமாத்தாக தொழுவதன் பக்கம் எந்த அளவு கவனம் இருக்க வேண்டுமோ அந்த அளவு கவனம் ஏற்படவில்லை. எனவே அன்சாருல்லாவிற்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக குறிப்பாக இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது அவர்களது ஒவ்வொரு உறுப்பினரும் ஜமாத்தாக தொழுகின்ற பழக்கமுடையவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாசிரும் சுயமே தன்னை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருப்பது அல்லது வேறு தகுந்த காரணம் இல்லாத நிலையில் அவர் ஜமாத்தாக தொழுகின்ற பழக்கமுடையவராக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பக்கத்தில் பள்ளிவாயிலோ அல்லது தொழுகை சென்டரோ இல்லாமல் இருந்தால் அந்த பகுதியில் உள்ள சில மக்கள் ஏதாவது ஒரு வீட்டில் ஒன்று கூடி ஜமாத்தாக தொழ முடியும் என்றால் அவர்கள் அவ்வாறு தொழ வேண்டும். இந்த வசதியும் இல்லை என்றால் வீட்டில் இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து வீட்டிலே ஜமாத்தாக தொழ வேண்டும். இதன் மூலம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தொழுகை மற்றும் ஜமாத்தாக தொழுவதன் முக்கியத்துவம் குறித்த உணர்வு ஏற்படும். எனவே அன்சாருல்லா அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலும் அதற்கேற்ப செயல்படுவதிலும் பிறரை செயல்பட வைப்பதிலும் தமது பங்கை செலுத்தும் போதுதான் அவர்கள் உண்மையான அன்சாருல்லாவாக ஆக முடியும். மனித படைப்பின் நோக்கமாக இருக்கின்ற
அல்லாஹ்வை வணங்குவதை செய்யாமல் இருந்தால், மேலும் அதற்காக எவர்கள் கண்காணிப்பாளர்களாக ஆக்கப்பட்டுள்ளனரோ அவர்களிடம் அதை செய்ய வைக்காமல் இருந்தால் அல்லது செய்ய வைப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால், இவ்விஷயத்தில் தங்களது முன்மாதிரியை காட்டாமல் இருந்தால், பிறகு அவர்கள் பெயரளவில் மட்டுமே அன்சாருல்லாவாக இருக்கின்றனர். இன்று வாள் மற்றும் அம்புகளால் ஆன போர் நடைபெறவில்லை, அதற்கான உதவியாளர்கள் தேவையில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் வெற்றி பெறுவதற்குரிய ஆயுதம் துஆவாகும் என்று கூறியுள்ளார்கள். எனவே அன்சாருல்லாவாக ஆகுவதற்கு இந்த துஆவின் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்காக அல்லாஹ் கூறியுள்ள வழிமுறைக்கு ஏற்ப இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். இது நடக்கும்போதுதான் நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்திருப்பதற்கான சரியான உரிமையை செலுத்துவோர்களாக ஆவோம். நீங்கள் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், உங்களிடம் தூய மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இருந்தால், உங்களது இறைவணக்கத்திற்குரிய உரிமையை செலுத்தாமல் இருந்தால், பிறகு என்னிடம் நீங்கள் பையத் செய்ததனால் எந்த பலனும் உங்களுக்கு இல்லை என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார்கள். இவ்வகையில் ஒவ்வொரு நாசிரும் குறிப்பாக தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதாவது எந்த அளவு தொழுகையை பேணுபவராக அவர் இருக்கின்றார் என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். தங்களது குழந்தைகளின் முன்னால் எந்த அளவு அவர்கள் தங்களது முன்மாதிரியை காட்டுகின்றனர் என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவர்களது தொழுகையின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது, என்ன ஒரு கடமை அல்லது சுமை என்று மட்டும் கருதியவாறு தொழுகைகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றனரா, அல்லது உண்மையிலேயே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக இவற்றையெல்லாம் அவர்கள் செய்கின்றனரா என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையின் முக்கியத்துவம், தொழுகை கடமையாக இருப்பது, அதிலுள்ள ஞானம், தொழுவதற்குரிய வழிமுறை, அதன் நோக்கம், அதிலுள்ள தத்துவம், தொழுகையின் நேரங்களில் உள்ள தத்துவம் ஆகியவற்றை பற்றி பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களில் மற்றும் சந்தர்ப்பங்களில் மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளார்கள். அவர்களது சில மேற்கோள்களை இப்போது நான் எடுத்துக் கூறுவேன். அவை தொழுகையின் முக்கியத்துவம் மற்றும் அதிலுள்ள ஞானம் குறித்து ஒளியூட்டக்கூடியவையாக இருக்கின்றன. தொழுகையை முறையாகவும் விடாமலும் தொழுவதை பற்றி ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சபையில் இவ்வாறு கூறினார்கள்: தொழுகைகளை முறையாகவும் விடாமலும் தொழுது வாருங்கள். சில மக்கள் ஒரு நேர தொழுகையை மட்டும் தொழுகின்றனர். தொழுகைகள் மன்னிக்கப்படுவதில்லை. இதனை அவர்கள் நினைவில் வைக்க வேண்டும். இதுவரை என்றால் இறை தூதர்களுக்கும் கூட அவை மன்னிக்கப்படவில்லை. ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகின்றது: ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு புதிய ஜமாத் வந்தது. அவர்கள் தொழுகையை மன்னித்து விடும்படி வேண்டினர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மதத்தில் செயல் இல்லையோ அது மதமே அல்ல என்று கூறினார்கள். எனவே இந்த விஷயத்தை நன்றாக நினைவில் வையுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வின் அடையாளங்களில் இதுவும் ஒரு அடையாளமாகும். அதாவது வானமும் பூமியும் அவனது கட்டளையினாலேயே நிலைத்திருக்க முடியும். சில நேரங்களில் எவர்களது இயல்பு இயற்கையான விஷயங்களின் பக்கம் சாய்ந்து இருக்கின்றதோ அவர்கள் இயற்கைவாதிகளின் மதத்தை பின்பற்ற தகுந்ததாக கருதுகின்றனர். ஏனென்றால் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படாமல் இருந்தால் பிறகு இரையச்சம் மற்றும் தூய்மையை பேணுவதால் என்ன பலன் ஏற்பட போகின்றது என்று அவர்கள் கேட்கின்றனர். இத்தகைய தத்துவங்களை மக்கள் தானாகவே ஏற்படுத்தியுள்ளனர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் அடையாளங்கள் இதுவும் ஒரு அடையாளமாகும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சில நேரங்களில் மருந்துகள் பயனளிக்காமல் இருந்து விடுகின்றன. ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற காரணிகள் எதற்கும் உதவாமல் இருந்து விடுகின்றன. மருந்தும் பயன் தராமல் இருந்து விடுகின்றது. திறமை பெற்ற மருத்துவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை இருந்தால் தலைகீழாக இருக்கின்ற ஒருவனும் நேராக நிற்க ஆரம்பித்து விடுகின்றான். இதற்கு அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். அதற்குரிய சிறந்த வழி இறைவனை வணங்குவதாகும். இறைவணக்கத்தின் சரியான நிலை தொழுகையை நிறைவேற்றுவதாகும். தொழுகையின் உண்மை நிலை, அதன் முக்கியத்துவம், மனிதனுக்கு அதன் தேவை, தொழுகையின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் ஆகிய இந்த விஷயங்களை விளக்கியவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: தொழுகை என்றால் என்ன? அது ஒரு சிறப்பான துஆவாகும். ஆனால் மக்கள் அதை அரசர்களின் வரியாக கருதுகின்றனர். இறைவனுக்கு இந்த விஷயங்களின் தேவை என்ன வந்துவிட்டது என்பதை கூட இந்த அறிவியனர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சுயமே தன்னிறைவு பெற்றவனாக திகழ்கின்ற அவனுக்கு இவ்விஷயங்களின் என்ன தேவை இருக்கின்றது? அதாவது மனிதன் துஆ, தஸ்பீஹ் மற்றும் தஹ்லீலில் ஈடுபட வேண்டும் என்று இறைவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது? மாறாக இதில் சுயமே மனிதனுக்குத்தான் பலன் இருக்கின்றது. அவன் இந்த வழிமுறை மூலமாக தனது நோக்கத்தை அடைந்து விடுகின்றான். தொழுகையின் மூலமாக அவனது தேவைகள் நிறைவேறுகின்றன.
அதனால் அவனது வாழ்வின் நோக்கம் நிறைவேறிவிடுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு இதை பார்த்து மிகவும் வருத்தம் ஏற்படுகின்றது. இன்றைய நாட்களில் இறை வணக்கங்கள், தக்வா மற்றும் மார்க்கப்பற்று ஆகியவற்றின் மீது நேசமில்லாத நிலை இருந்து வருகின்றது. இதற்கான காரணம் பொதுவாக காணப்படுகின்ற விஷத்தின் தாக்கத்தை கொண்ட சடங்காகும். இதன் காரணமாகவே அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு குளிர்ந்து விட்டது. இறை வணக்கங்களில் எவ்வகையிலான இன்பம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கவில்லை. கூறுகின்றார்கள், உலகில் அல்லாஹ் ஒரு இன்பத்தையும் சுவையையும் வைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை. ஒவ்வொரு பொருளிலும் அவன் ஒரு இன்பத்தை வைத்திருக்கின்றான். எவ்வாறு ஒரு நோயாளி ஒரு சிறந்த சுவையுள்ள பொருளிலிருந்து இன்பத்தை பெற முடியாதோ, மேலும் அதனை அவர் முற்றிலும் கசப்பானதாக கருதுவாரோ, அதாவது நோயாளியின் நாவுக்கு சுவை தெரியாமல் போய்விட்டால் எந்த பொருளிலிருந்தும் அவர்கள் இன்பத்தை பெற முடியாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், மேலும் அதனை அவர் முற்றிலும் கசப்பானதாக கருதுவாரோ, அவ்வாறே இறைவனை வணங்குவதில் எவர்களுக்கு இன்பமும் சுவையும் கிடைக்கவில்லையோ அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற நோயை பற்றி கவலைப்பட வேண்டும். அதாவது எவர்களுக்கு தொழுகையில் இன்பம் கிடைக்கவில்லையோ அவர்கள் நோயாளிகளாக இருக்கின்றனர் என்றே அதற்கு பொருளாகும். கூறுகின்றார்கள், ஏனென்றால் இப்போது நான் கூறியது போன்றே உலகில் அல்லாஹ் ஏதாவது ஒரு இன்பத்தை வைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை. அல்லாஹ் மனித இனத்தை தன்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளான். அவ்வாறு இருக்கும்போது அந்த இறைவனிடத்தில் அவனுக்கு ஒரு இன்பமும் ஆனந்தமும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்பமும் ஆனந்தமும் இறை வணக்கத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அந்த இன்பத்தை பெறக்கூடியவர்கள் எவராவது இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஹலக்தல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனிதன் இறை வணக்கத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கும் போது பிறகு அதில் இன்பமும் ஆனந்தமும் முழுமையாக அதில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இறை வணக்கத்தில் மிக உயரிய இன்பமும் ஆனந்தமும் இருக்க வேண்டும். அது அல்லாமல் அல்லாஹ் மனிதனை படைத்துவிட்டு அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்க முடியாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், நாம் இந்த விஷயத்தை அன்றாடம் நாம் பார்க்கின்ற விஷயங்களிலிருந்து மற்றும் நமது அனுபவங்களிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக பாருங்கள், தானியங்கள், உண்கின்ற மற்றும் குடிக்கின்ற பொருள்கள் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்து அவன் ஒரு இன்பத்தையும் சுவையையும் பெறுவதில்லையா? என்ன, இந்த சுவையையும் இன்பத்தையும் உணர்வையும் பெற்றுக் கொள்வதற்கு அவனது வாயில் நாவு இல்லையா? அந்த மனிதன் அழகான பொருள்களை பார்த்து, அவை செடிகொடிகளாக இருந்தாலும் சரி அல்லது அசைவற்று இருக்கின்ற பொருள்களாக இருந்தாலும் சரி, அதாவது செடி, பழங்கள், மலைகள் போன்றவையாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் அல்லது மனிதனாக இருந்தாலும் அவற்றை பார்த்து அவன் ஒரு இன்பத்தை பெறுவதில்லையா? நிச்சயமாக அவன் அதிலிருந்து இன்பத்தை பெறுகின்றான். கூறுகின்றார்கள், உள்ளத்தை மகிழ்விக்கின்ற இனிமையான குரலை கேட்டு அவனது காது இன்பத்தை பெறுவதில்லையா? பிறகு இறை வணக்கங்களில் இன்பம் இல்லை என்பதை மறுக்கும் விதத்தில் வேறு என்ன ஆதாரங்கள் தேவை இருக்கின்றது? தொடர்ந்து கூறுகின்றார்கள், நாம் ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆணுக்கு பெண்ணின் மீது ஒரு விருப்பத்தை வைத்திருக்கின்றான். இதில் எவ்வகையிலும் அவன் நிர்பந்திக்கவில்லை, மாறாக அதில் அவனுக்கு ஒரு இன்பத்தை காட்டியுள்ளான். சந்ததிகளை பெறுவது மட்டுமே நோக்கமாக இருந்திருந்தால் அவனது குறிக்கோள் நிறைவேறாது. அன்னார் கூறுகின்றார்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இறை வணக்கமும் கூட ஒரு சுமையோ அல்லது வரியோ அல்ல. இதிலும் கூட ஒரு இன்பமும் ஆனந்தமும் இருக்கின்றது. இந்த இன்பமும் ஆனந்தமும் உலகில் உள்ள எல்லா இன்பங்களை விடவும் ஆன்மாவிற்கு இன்பத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களை விடவும் உயர்ந்ததும் மேலானதும் ஆகும். எவ்வாறு ஒரு நோயாளி ஒரு சிறந்த நல்ல சுவையுள்ள உணவிலுள்ள இன்பத்தை பெற முடியாமல் இருக்கின்றாரோ, முற்றிலும் அவ்வாறே இறைவனை வணங்குவதில் இன்பத்தை பெறாத அந்த பேரிழந்த மனிதனும் இருக்கின்றான். எனவே தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தாமல் தொழுகையில் இன்பம் கிடைக்காமல் இருந்து அல்லாஹ்வின் அருளிலிருந்து விலகி இருப்பது மனிதனின் பலகீனமாகும். எனவே நம்மில் எவர் அவ்வாறு இருந்தாலும் அவர் அது குறித்து கவலைப்பட வேண்டும். பிறகு உண்மையான தொழுகை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருக்க வேண்டும், இதனை விளக்கியவாறு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இந்த தொழுகை எத்தகையது என்றால் இதன் மூலம் உலகமும் சரியாகி விடுகின்றது, மார்க்கமும் சரியாகி விடுகின்றது. ஆனால் தொழுகின்ற பெரும்பாலான மக்கள் மீது தொழுகை சாபமிடுகின்றது. இது பற்றி அல்லாஹ் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையின் உண்மை நிலை பற்றி தெரியாத அந்த தொழுகையாளிகள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று கூறுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றார்கள், தொழுகை எத்தகையது என்றால் தொழுவதன் மூலமாக மனிதன் எல்லா வகையான தீய செயல்கள் மற்றும் வெட்கங்கட்ட செயல்களில் இருந்து காப்பாற்றப்படுகின்றான். இத்தகைய தொழுகையை நிறைவேற்றுவது கூட மனிதனது கையில் இல்லை. இறைவனது ஆதரவும் உதவியும் இல்லாமல் இந்த வழிமுறையை பெற முடியாது. மனிதன் துவாக்கள் செய்வதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காத வரை இத்தகைய உருக்கமும் பணிவுடன் மன்றாடுகின்ற நிலையும் உருவாக முடியாது. தொழுகையின் மூலம் எல்லா தீமைகளிலிருந்தும் தவிர்ந்திருக்கின்ற
அந்த உயர் தகுதியை பெறுவதற்கு ஒரு முயற்சி தேவைப்படுகின்றது. அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அதற்கு உருக்கமும் பணிவுடன் மன்றாடுகின்ற நிலையும் தேவைப்படுகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே உங்களது பகலும் உங்களது இரவும் சுருக்கமாக கூறுவதென்றால் உங்களது எந்த ஒரு நொடிப்பொழுதும் துஆக்களில் இருந்து காலியாக இருக்கக்கூடாது. எனவே தொழுகையில் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ்வின் அருள்களை பெற வேண்டியது அவசியமானதாகும். பிறகு அல்லாஹ்வின் அருள்களை கேட்பதற்கு மீண்டும் அவனுக்கு முன்னால் குனிய வேண்டியது அவசியமானதாகும். இங்குமங்கும் நடக்கும் போதும் கூட அவனை நினைவு கூறுவது அவசியமானதாகும். மேலும் உருக்கம் ஏற்படும் நிலைமையை கேட்டு பெற வேண்டியது அவசியமானதாகும். இந்த நிலைமையை மனிதன் உருவாக்கினால் பிறகு அவனுக்கு தொழுகைகளில் இன்பம் கிடைக்கின்றது. பிறகு தொழுகையில் இன்பம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தையும் அதற்கான சிகிச்சையையும் பற்றி ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். நான் பார்க்கின்றேன், மக்கள் தொழுகையில் கவனமற்றவர்களாகவும் சோம்பேறித்தனத்தை காட்டுபவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த இன்பம் மற்றும் ஆனந்தத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் பெரும் காரணமாக இருக்கின்றது. பிறகு நகரங்களிலும் கிராமங்களிலும் மேலும் அதிகமாக சோம்பேறித்தனமும் கவனமின்மையும் இருக்கின்றது. மக்கள் அதிகமாக குடியேறியுள்ள இடங்களில் வசிக்கின்ற மக்கள் அதிகமாக பணிகளில் ஈடுபடுகின்றனர். தனது பணிகளின் காரணமாக இன்னும் அதிகமாக அவர்கள் சோம்பேறிகளாக ஆகிவிடுகின்றனர். கூறுகின்றார்கள், அவர்களில் 50% பேர் கூட தனது உண்மையான எஜமானுக்கு முன்னால் முழுமையான ஈடுபாட்டுடனும் உண்மையான அன்புடனும் தலை குனிவதில்லை. பிறகு அவர்களுக்கு ஏன் இந்த இன்பத்தை பற்றி தெரியவில்லை என்ற கேள்வியும் எழுகின்றது. மேலும் ஒருபோதும் அவர்கள் இந்த இன்பத்தை சுவைத்து பார்த்ததும் இல்லை. மற்ற மதங்களில் முறையாக இறைவணக்கம் செய்வது பற்றி இதுபோன்ற கட்டளைகள் இல்லை. கூறுகின்றார்கள், சில நேரம் இவ்வாறும் நிகழ்கின்றது. நாம் நமது பணிகளில் மூழ்கி இருக்கின்றோம், அப்போது பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்கின்றார். அதை கேட்பதற்கு கூட அந்த மக்கள் விரும்புவதில்லை. ஒரு வகையில் இதனால் அவர்களது உள்ளத்தில் துக்கம் ஏற்படுகின்றது. இத்தகைய மக்கள் மிகவும் கருணை காட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றனர். பாங்கு சொல்லப்படுவதையும் இவர்கள் செவிமடுப்பதில்லை, அல்லது தொழுகைக்கான நேரம் வந்த பிறகு தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், இத்தகைய மக்கள் மிகவும் கருணை காட்டுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றனர். அவர்களின் சபையில் அமர்ந்திருந்த சிலரை பற்றியும் ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இங்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களது கடைகள் பள்ளிவாயிலுக்கு கீழே இருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் பள்ளிவாயிலுக்கு சென்று அவர்கள் நிற்பது கூட இல்லை, அதாவது தொழுவதற்காக அவர்கள் செல்வதே இல்லை. கூறுகின்றார்கள், எனவே நான் இதை கூற விரும்புகின்றேன், இறைவனிடம் மிகவும் அதிகமான உணர்வுடனும் உருக்கத்துடனும் துஆ செய்ய வேண்டும். அதாவது எவ்வாறு அவன் பழங்கள் மற்றும் பல வகையான பொருள்களின் மூலம் இன்பத்தை வழங்கினானோ அதுபோன்ற தொழுகை மற்றும் இறைவணக்கத்திலும் கூட ஒரு முறையாவது அதில் உள்ள சுவையை சுவைக்கும்படி செய்ய வேண்டும். மனிதன் சாப்பிட்டது அவனுக்கு நினைவில் இருக்கின்றது. பாருங்கள், ஒரு நபர் அழகிய தோற்றமுள்ள ஒருவரை மகிழ்ச்சியுடன் பார்க்கும்போது அது அவருக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது. வெறுக்கத்தக்க தீய தோற்றத்திலுள்ள உடல் வடிவத்தை பெற்றுள்ள ஒருவரை பார்க்கும்போது அவரது எல்லா நிலைமைகளும் உருப்பெற்று அவரது கண்களுக்கு முன்னால் வந்து விடுகின்றது. ஆனால் இவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் எதுவுமே நினைவில் இருப்பதில்லை. ஆக அழகிய தோற்றமும் தீய தோற்றமும் மனிதனுக்கு நினைவில் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மனிதன் அதனை கவனமாக பார்க்கின்றான். ஆனால் அவற்றுடன் அவனுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தால் பிறகு அவனுக்கு எதுவுமே நினைவில் இருப்பதில்லை. கூறுகின்றார்கள், இவ்வாறே தொழாமல் இருப்பவர்களின் பார்வையில் தொழுகை ஒரு வரியாகும். தேவையில்லாமல் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நேரத்தில் ஒலி செய்து சுகமான தூக்கத்தை விட்டுவிட்டு பல வகையில் உள்ள சுகங்களையும் இன்பங்களையும் இழந்துவிட்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கின்றது. கூறுகின்றார்கள், அசல் விஷயம் என்னவென்றால் தொழுகையை விட்டு விலகி அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களால் அதை புரிய முடியாது. தொழுகையில் உள்ள இன்பத்தையும் ஆனந்தத்தையும் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவ்வாறு இருக்கும் போது தொழுகையில் அவர்களுக்கு எப்படி இன்பம் கிடைக்க முடியும்? நான் பார்க்கின்றேன், ஒரு குடிகாரனுக்கு, போதையில் உள்ள மனிதனுக்கு அதில் ஒரு இன்பம் கிடைக்காத வரை அவர் ஒன்றன் பின் மற்றொன்றாக குவளைகளில் உள்ள மதுவை குடித்துக் கொண்டே இருக்கின்றார். எதுவரை என்றால் அவருக்கு அதில் ஒரு வகையான போதை ஏற்பட்டு விடுகின்றது. அறிவுள்ள நல்ல மனிதன் இதிலிருந்து பயன்பெற முடியும். அது இதுவாகும், அதாவது தொழுகையை நிரந்தரமாக பேண வேண்டும். அந்த இன்பம் கிடைக்கின்ற வரை அவர் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வே, நீ மற்ற பொருள்களில் வைத்துள்ள அந்த இன்பத்தையும் சுவையையும் தொழுகையில் எனக்கு தந்தருள்வாயாக என்று துஆ செய்ய வேண்டும். கூறுகின்றார்கள், தொழுகையை நிரந்தரமாக பேண வேண்டும், தொழுது கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை என்றால் அதில் அவருக்கு இன்பம் கிடைக்க வேண்டும். எவ்வாறு குடிகாரனின் மூளையில் ஒரு இன்பம் இருக்கின்றதோ மேலும் அதை பெறுவது அவனது குறிக்கோளாக இருக்கின்றதோ அவ்வாறே
மூளையில் மற்ற எல்லா ஆற்றல்களின் கவனமும் தொழுகையில் அவர் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். நான் தொழுகையில் இன்பத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது முழு ஆற்றல்களையும் அவர் இவ்வழியில் பயன்படுத்த வேண்டும். கூறுகின்றார்கள், பிறகு களப்பற்ற தன்மையுடனும் உணர்வுடனும் குறைந்தபட்சம் போதையில் இருக்கின்ற அந்த நபரது அமைதியற்ற தன்மையையும் துடிப்பையும் போன்று தொழுகையில் இன்பத்தை பெறுவதற்கு ஒரு துவா உருவாக வேண்டும். அவ்வாறு உருவானால் பிறகு நான் கூறுகின்றேன், உண்மையாகவே கூறுகின்றேன், நிச்சயமாக உறுதியாக அந்த இன்பம் அவருக்கு கிடைத்துவிடும். பிறகு தொழுகின்ற போது தொழுகையினால் கிடைக்க வேண்டிய பலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நன்மைகள் செய்வதை கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிப்ன ஸய்யியாத், அதாவது நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. இந்த நன்மைகளையும் இன்பங்களையும் உள்ளத்தில் வைத்தவாறு உண்மையாளர்களுக்கும் நன்மை புரிந்தோருக்கும் கிடைத்த அந்த தொழுகை கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிப்ன ஸய்யியாத், அதாவது நன்மைகள் அல்லது தொழுகை தீமைகளை அகற்றி விடுகின்றது என்று கூறப்பட்டிருப்பது, அல்லது பிரிதோரிடத்தில் தொழுகை வெட்கக்கேடான செயல்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் ஒருவரை காப்பாற்றி விடுகின்றது என்று கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில மக்கள் தொழுபவர்களாக இருந்தும் கூட தீமைகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இதற்கான பதில் என்னவென்றால், அவர்கள் தொழுதாலும் தொழுகையின் ஆன்மாவுடனும் உண்மையுடனும் அவர்கள் தொழவில்லை. அவர்களின் தொழுகைகளில் அதன் ஆன்மா இருப்பதில்லை. கூறுகின்றார்கள், அவர்கள் வெறுமனே ஒரு சடங்கு என்ற ரீதியில் அல்லது தங்களது பழக்கத்திற்கு ஏற்ப குனிந்து நிமிர்கின்றனர். அவர்களது ஆன்மா மரணித்து விட்டது. அல்லாஹ் தஆலா அவற்றிற்கு ஹசனாத் என்று பெயர் வைக்கவில்லை. இங்கு அஸ்ஸலாத் என்ற சொல்லை வைக்காமல் ஹசனாத் என்ற சொல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டிற்கும் ஒரே பொருள் இருந்தும் கூட அஸ்ஸலாத் என்ற சொல்லை வைக்காமல் இருந்ததற்கு காரணம், அதன் மூலம் தொழுகையின் சிறப்பு மற்றும் அதன் அழகையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது உண்மையின் ஆன்மாவை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற தொழுகை தீமைகளை அகற்றுகின்றது. மேலும் அருள்களின் தாக்கம் அதில் இருக்கின்றது. தொழுகை நிச்சயமாக உறுதியாக தீமைகளை அகற்றுகின்றது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், தொழுகை உட்கார்ந்து எழுவதன் பெயர் அல்ல. தொழுகையின் சத்தும் ஆன்மாவும் துஆவாகும். அது ஒரு இன்பத்தையும் ஆனந்தத்தையும் தனக்குள் வைத்திருக்கின்றது. தொழுகையின் ஆன்மாவையும் அதன் குறிக்கோளையும் பெறுவதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி, மேலும் தொழுகையில் உள்ள பல்வேறு நிலைமைகள், அதாவது ருக்கு, சஜதா, உட்கார்வது போன்ற நிலைமைகள் தொழுகையின் அந்த குறிக்கோளையும் ஆன்மாவையும் பெறுவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை விளக்கியவாறு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், தொழுகையில் உள்ள பல்வேறு நிலைமைகள் உண்மையில் ஆன்மீக நிற்றலாகவும் அமர்வதாகவும் இருக்கின்றது. மனிதனுக்கு இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டியது வருகின்றது. நிற்பதும் கூட தொண்டு செய்பவர்கள் வெளிப்படுத்தும் மரியாதையாகும். அதாவது தொண்டு செய்கின்ற மக்கள் ஒரு பெரிய மனிதரிடம் செல்லும் போது மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கின்றனர். எனவே தொழுகையில் நிற்பது மரியாதை செலுத்துவதன் அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவது பகுதியான ருக்குவானது கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர் எந்த அளவு தனது கழுத்தை குனிய வைக்கின்றார் என்பதை கூறுகின்றது. சஜதாவானது இறை வணக்கத்தின் குறிக்கோளாக இருக்கின்ற முழுமையான மரியாதை மற்றும் முழுமையான பணிவு மற்றும் தாழ்மை குணத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. மனிதன் சஜதா செய்யும் போது தன்னை பணிவு, தாழ்மை குணம் ஆகியவற்றின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றான். இதுவே இறைவணக்கத்தின் குறிக்கோளாக இருக்கின்றது. நான் இறைவனுக்கு முன்னால் தலைகுனிகின்றேன் என்று அவன் கருதுகின்றான். கூறுகின்றார்கள், இந்த மரியாதைகளை இறைவன் நினைவு கூறுவதற்காகவே நியமித்திருக்கின்றான். உடலை ஆன்மீக வழிமுறைகளில் பங்கு பெற வைப்பதற்காக இறைவன் இவற்றை நியமித்துள்ளான். எவ்வாறு வெளிப்படையான முறையில் மனிதன் இந்த மரியாதைகளை வெளிப்படுத்துகின்றானோ அவ்வாறே அவனது ஆன்மாவும் இந்த மரியாதைகளை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறே அவனது நிற்றலும் ருக்குவும் சஜதாவும் இருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், இதை தவிர அகத்தை சார்ந்துள்ள வழிமுறைகளை நிரூபிப்பதற்காக சில வெளிப்படையான வழிமுறைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. உட்புற மற்றும் அகத்தை சார்ந்துள்ள வழிமுறைகளின் பிம்பமாக இருக்கின்ற வெளிப்படையான வழிமுறைகளானது காப்பி அடிப்பவரை போன்று இதனை செய்வதாக இருந்தால், அதாவது வெறுமனே கைகட்டுவது, ருக்குவில் செல்வது, சஜதாவில் வீழ்வது, அமர்வது ஆகியவற்றை ஒருவரை காப்பி அடிப்பது போன்று அப்படியே செய்வதாக இருந்தால், தொடர்ந்து கூறுகின்றார்கள், பிறகு அவற்றை ஒரு பெரும் சுமையாக கருதி இறக்கி வைத்து அதை தூர எறிவதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால், பிறகு அதில் என்ன சுகமும் இன்பமும் கிடைக்கும் என்பதை நீங்களே கூறுங்கள். அதில் இன்பமும் ஆனந்தமும் கிடைக்காதவரை
அதன் உண்மை நிலை எவ்வாறு உண்மை என்று நிரூபிக்கப்படும்? தொழுகையில் இன்பம் கிடைக்காதவரை தொழுகையின் உண்மை நிலை என்ன என்பது பற்றி அவருக்கு தெரியவே முடியாது. கூறுகின்றார்கள், ஆன்மாவும் முழுமையான பணிவுடனும் தாழ்மையுடனும் இறைவன் முன்னிலையில் விழும்போதுதான் இந்த நிலை உருவாக முடியும். எனவே உடல் சஜதாவில் விழுவது போன்றே ஆன்மாவும் சஜதா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் முன்னிலையில் விழ வேண்டும். நாவு எதை கூறுகிறதோ அதை ஆன்மாவும் கூற வேண்டும். நாவால் கூறப்படுகின்ற சொற்கள் உள்ளத்திலிருந்து வரக்கூடியவையாக இருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், அந்த நேரத்தில் ஒரு ஆனந்தமும் ஒளியும் நிம்மதியும் கிடைக்கின்றது. நான் இதனை இன்னும் தெளிவாக எழுத விரும்புகின்றேன். மனிதன் எந்த அளவு படித்தரங்களை கடந்து மனிதனாக ஆகுகின்றானோ அதை நாம் பார்க்க வேண்டும். முதலில் அவன் ஒரு விந்து துளியாக இருந்தான். அதற்கு முன்னர் விந்து துளியின் பல பகுதிகளாக இருந்தான். அதாவது பல்வேறு வகையான உணவுப் பொருட்களாகவும் இருந்தான். பிறகு அவன் வடிவத்தை பெறுகின்றான். விந்து துளியிலிருந்து பல படித்தரங்களை கடந்து குழந்தையாகவும் பிறகு இளைஞனாகவும் பிறகு முதியவனாகவும் அவன் ஆகின்றான். சுருக்கமாக பல்வேறு சமயங்களில் அவன் கடந்து வந்த இந்த எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வின் ருபூபியத், அதாவது அவனது படைத்து வளர்த்து காக்கின்ற பண்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரைபடம் எப்போதும் அவனது முன்னிலையில் படமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இறைவனின் ருபூபியத் என்ற அவனது படைத்து வளர்த்து காக்கின்ற பண்புக்கு எதிரில் அவனது அடியாராக இருக்கின்ற நிலையை அவன் வெளிப்படுத்த முடியும். அதாவது, நான் எவ்வாறு பிறந்தேன், எவ்வாறு ஒவ்வொரு நிலையையும் நான் கடந்து வந்தேன், எப்படி பெரியவனானேன், அல்லாஹ் என்னை வளர்த்து பராமரித்து என்னை பெரியவனாக எவ்வாறு ஆக்கினான் என்பதையெல்லாம் மனிதன் சிந்திக்கும் போதுதான் இறைவனின் உண்மையான அடியானாக இருப்பதன் உரிமையை செலுத்துவது பற்றி மனிதனால் சிந்திக்க முடியும். பிறகு அந்த உரிமையை சரியாக செலுத்தவும் முடியும். கூறுகின்றார்கள், சுருக்கமாக தொழுகையில் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் பெறுவது ருபூபியத், அதாவது இறைவனின் ரப்பு என்ற பண்புக்கும், உபூதியத், அதாவது இறைவனின் அடியானாக இருப்பது ஆகியவற்றிற்கும் இடையில் ஏற்படுகின்ற தொடர்பின் மூலமாகவே உருவாகின்றது. அல்லாஹ்வின் ருபூபியத் எதிர்பார்க்கும் வகையில் உங்களை நீங்களே ஒன்றுமற்ற எந்த தகுதியுமில்லாத ஒரு பொருளாக கருதாத வரை அவனது அருளும் அவனது நிழலும் உங்கள் மீது படியாது. அல்லாஹ்வின் அருளிலிருந்து பயனடைய வேண்டுமென்றால் முழுமையான இறையடியானாக இருக்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும். கூறுகின்றார்கள், இந்த நிலை உருவாகிவிட்டால் பிறகு மிக உயரிய நிலையில் உள்ள இன்பம் கிடைக்கின்றது. அதைவிட பெரிய இன்பம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த தகுதியை பெறும்போது மனிதனின் ஆன்மா ஒன்றுமற்றதாக ஆகிவிடுகின்றது. அது இறைவனின் பக்கம் ஒரு நீரூற்றை போன்று ஓடுகின்றது. அல்லாஹ்வை தவிர ஏனைய எல்லாவற்றிலிருந்தும் அது முழுமையாக துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. அப்போது இறைவனின் அன்பு அதன் மேல் விழுகின்றது. மேலே இருந்து ருபூபியத், அதாவது இறைவனது ரப் என்ற பண்பின் உணர்வும், கீழே இருந்து உபூதியத், அதாவது மனிதன் இறைவனின் அடியானாக இருக்கின்ற உணர்வும் ஓரிடத்தில் ஒன்று சேரும் போது ஒரு சிறப்பான தொடர்பு உருவாகின்றது. அத்தகைய நிலை உருவாகும் போது இறைவனின் ருபூபியத்தும் உணர்வு பெற்று எழுகின்றது. மனிதனின் உபூதியத், அதாவது இறை அடியாராக இருக்கும் நிலையிலும் ஒரு உணர்வு பிறக்கின்றது. இந்த இரண்டும் ஒன்று சேரும் போதுதான் ஒரு சிறப்பான தொடர்பு உருவாகின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், இதற்கே சலாத் என்று பெயர். இதுவே தீமைகளை எரித்துவிடுகின்ற சலாத்தாகும். மேலும் தனது இடத்தில் அது ஒரு ஒளியையும் பிரகாசத்தையும் விட்டு செல்கின்றது. இறை நெருக்கத்தை பெற விரும்புகின்ற ஒருவரது வழிபாதையில் உள்ள அபாயங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கு ஒரு ஒளிமயமான தீபமாக அது பயன்படுகின்றது. அதாவது ஒரு டார்ச் லைட் போன்று அது பயன்படுகின்றது. அவரது வழியில் இருக்கின்ற எல்லா விதமான புட்பூண்டுகளிலிருந்தும், அவரை தடுமாறச் செய்யும் கற்களிலிருந்தும், இடையூறாக இருக்கின்ற பொருள்களிலிருந்தும் அவரை காப்பாற்றி அதை பற்றி அவருக்கு அது தெரிவித்து விடுகின்றது. அதாவது அந்த பொருட்கள் அவருக்கு தென்படுகின்றது. இந்த நிலையில்தான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையானது வெட்கக்கேடான செயல்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் ஒருவரை தடுக்கின்றது என்பது முற்றிலும் பொருந்துகிறது. ஏனென்றால் அவரது கைகளில் அல்லாமல் அவரது உள்ளத்தில் ஒரு ஒளிமயமான தீபம் இருக்கின்றது. இந்த தகுதி முழுமையான பணிவு, முழுமையாக தன்னை ஒன்றுமற்றவனாக கருதுவது, முழுமையான தாழ்மை குணம், முழுமையாக கட்டுப்படுவது ஆகியவற்றின் மூலம் கிடைக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், பிறகு பாவம் பற்றிய எண்ணம் அப்படிப்பட்ட நபருக்கு எப்படி வர முடியும்? மறுக்கின்ற தன்மை அவரிடம் உருவாகவே முடியாது. வெட்கங்கெட்ட செயல்களின் பக்கம் அவரது பார்வை எழவே முடியாது. சுருக்கமாக எத்தகைய இன்பமும் ஆனந்தமும் அவருக்கு கிடைக்கின்றது என்றால் அதை வார்த்தைகளால் என்னால் கூற முடியாது. ஒரு தன்மான உணர்வுள்ள நம்பிக்கை கொண்ட ஒருவர் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் முன்பு மட்டுமே குனிகின்றார். அவ்வாறு குனியவும் வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் ஒருபோதும் தங்களது கவனத்திற்கும்
நம்பிக்கைக்கும் உரிய தலைமையகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இதை பற்றி விளக்கியவாறு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயம் நினைவிற்கொள்ளத்தக்கதாகும். உண்மையான பொருளில் இருக்கின்ற தொழுகையானது துஆவின் மூலம் கிடைக்கின்றது. தொழுகையும் துஆவின் மூலமே கிடைக்கின்றது. அல்லாஹ் அல்லாதவரிடம் வேண்டுவது நம்பிக்கை கொண்ட ஒருவரிடம் இருக்க வேண்டிய தன்மான உணர்வுக்கு முற்றிலும் எதிரான செயலாகும். அல்லாஹ்விற்காகவே இந்த துஆவின் படித்தரமும் இருக்கின்றது. எதுவரை மனிதன் முழுமையான முறையில் தன்னை ஒன்றுமற்றவனாக கருதியவாறு அல்லாஹ்விடம் மட்டும் கேட்பதில்லையோ அதுவரை அவன் உண்மையான முஸ்லிம் என்றும் உண்மையான நம்பிக்கை கொண்டவன் என்றும் கூறுவதற்கு தகுதியுடையவன் அல்ல. இஸ்லாத்தின் உண்மை நிலை என்னவென்றால், அவனது உட்புற மற்றும் வெளிப்புற ஆற்றல்கள் அனைத்தும் முழுமையாக அல்லாஹ்வின் முன்னிலையில் விழுந்து கிடக்கின்றது. எவ்வாறு ஒரு பெரிய இன்ஜின் பல உறுப்புகளையும் இயக்க வைக்கின்றதோ அதுபோன்று எதுவரை மனிதன் தனது ஒவ்வொரு பணியையும் ஒவ்வொரு அசைவையும் அசையாமையையும் அந்த மகத்தான இன்ஜினின் மகத்தான ஆற்றலுக்கு கீழ் கொண்டு வராமல் இருப்பானோ அந்நிலையில் அவன் அல்லாஹ்வின் இறைத்தன்மையை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் ஹனீஃபன் என்று கூறும்போது உண்மையிலே அவன் தன்னை ஹனீஃபாக, அதாவது இறைவன் பக்கம் குனிபவன் என்று கூறிக்கொள்ள முடியுமா? எவ்வாறு அவன் நாவால் கூறுகின்றானோ அவ்வாறு தனது உள்ளத்தின் பக்கமும் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது தனது எல்லா கவனத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதை அவன் வெளிப்படுத்தி கூறுகின்றான். சுயமே தன்னை பற்றி இறைவன் பக்கம் குனிகின்ற ஓரிரமை கொள்கையை உடையவன் என்று கூறிக்கொள்கின்றான். பிறகு முழு கவனத்தையும் அவன் அந்த இறைவனின் பக்கம் திருப்ப வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றால், அந்த நிலை உருவாகிவிட்டால் சந்தேகமின்றி அவர் முஸ்லிமாக இருக்கின்றார். உறுதியாக அவர் நம்பிக்கை கொண்டவராகவும் ஹனீஃபாக, அதாவது இறைவன் பக்கம் குனிபவராகவும் இருக்கின்றார். ஆனால் எவர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றாரோ அந்த பக்கமும் குனிகின்றாரோ அவர் மிகவும் துர்பாக்கியசாலியும் பேரிழந்தவரும் ஆவார். அவர் வெறும் நாவளவிலும் காட்டுவதற்காகவும் அல்லாஹ்வின் பக்கம் குனிய முடியாத ஒரு நேரம் அவரிடம் வர இருக்கின்றது. கூறுகின்றார்கள், தொழுகையை விட்டுவிடுவது மற்றும் அதில் சோம்பேறித்தனம் காட்டுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் குனியும் போது அவனது ஆன்மா மற்றும் உள்ளத்தில் ஆற்றல் அந்த மரத்தை போன்று ஆகிவிடுகின்றது. அந்த மரத்தின் கிளையை ஆரம்பத்தில் ஒரு பக்கமாக திருப்பிவிட்டால் அந்த பக்கமே அது குனிந்து வளர்ந்து வந்தால் பிறகு அந்த பக்கம்தான் அது குனிகின்றது. மிக முக்கியமான விஷயத்தை கூறுகின்றார்கள். தொழுவதை விட்டுவிட்டால் அல்லது தொழுவதில் சோம்பேறித்தனம் காட்டினால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு பக்கம் அதிகமாக காத்திருக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு மனிதன் இறைவனை விட்டு விலகி வெகு தொலைவில் சென்று விடுகின்றான். ஒரு மரத்தின் கிளையை ஒரு பக்கமாக திருப்பிவிட்டால் பிறகு மெதுமெதுவாக அந்த கிளை அந்த பக்கமே திரும்ப ஆரம்பித்து விடுகின்றது. இதுபோன்ற மனிதனும் இறைவனை விட்டுவிட்டு வேறு திசையில் சென்று விடுகின்றான் என்று ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இறைவனிடமிருந்து ஒரு கடுமை அவனது உள்ளத்தில் உருவாகி அவனை ஒட்டுமொத்தமாக ஒரு கல்லாக ஆக்கிவிடுகின்றது. எவ்வாறு ஒரு பக்கமாக திருப்பிவிடப்பட்ட மரத்தின் கிளையானது மற்ற பக்கம் திரும்ப முடியாமல் ஆகிவிடுகின்றதோ அவ்வாறே அவனது உள்ளமும் ஆன்மாவும் நாளுக்கு நாள் இறைவனை விட்டு தொலைவில் விலகி சென்று விடுகின்றது. எனவே மனிதன் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவரிடம் கேட்பது மிகவும் அபாயகரமான, உள்ளத்தை நடுங்க செய்கின்ற விஷயமாகும். எனவேதான் தொழுகையை விடாமல் முறையாக பேணி வருவது மிகவும் அவசியமான விஷயமாகும். அதன் மூலம் முதலில் உறுதியாக பதிந்து விடுகின்ற ஒரு பழக்கம் போல அது நிலை நிற்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும். படிப்படியாக அந்த மனிதன் செதுக்கப்பட்டு எல்லாவற்றிலிருந்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டு ஒரு ஒளி மற்றும் இன்பத்திற்கு வாரிசாகி விடுகின்றான். எல்லா பொருளை விட்டும் தனியாக விலகி சென்று விடுகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே அவனது திரும்புதல் இருக்கின்றது. அப்போது மனிதனுக்கு ஒரு ஒளி கிடைக்கின்றது, இன்பம் கிடைக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், நான் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன். அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் திரும்புவதனால் ஏற்படும் தீமைகளை பற்றி எடுத்துக் கூறுவதற்கான சொற்கள் எனக்கு கிடைக்கவில்லை. இதற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன். மக்களிடம் சென்று அவர்களை புகழ்கின்றனர், இறைவனது தன்மான உணர்வை தூண்டுகின்றனர். இது மக்களின் தொழுகையாகும். அந்த இறைவன் அதை விட்டு விலகி சென்று விடுகின்றான், அதை தொலைவில் எரிந்து விடுகின்றான். இவ்விஷயம் நான் கூறுவது போல் இல்லை என்றாலும் வன்மையான சொற்களில் நான் இதை கூறுகின்றேன். அதன் மூலம் இவ்விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு ரோஷமுள்ள மனிதனின் தன்மான உணர்வானது தனது மனைவி இன்னொருவனுடன் தொடர்பு வைத்திருப்பதை பார்த்து
அதை எவ்வாறு சகித்துக் கொள்ளாதோ, எவ்வாறு அந்த சமயத்தில் அந்த ஆண் அந்த தகுதியற்ற பெண் கொலை செய்யப்பட வேண்டியவள் என்று கருதுகின்றானோ, இன்னும் சொல்வதென்றால் அத்தகைய சம்பவங்களும் கூட நிகழ்ந்து விடுகின்றன. முற்றிலும் அதே போன்ற உணர்வும் தன்மான உணர்வும் தான் இறை தன்மைக்கும் இருக்கின்றது. அல்லாஹ் மிகவும் தன்மான உணர்வுள்ளவனாக இருக்கின்றான். எனவே இறை தன்மையை வழங்குவதும் துஆ செய்வதும் அந்த இறைவனிடம் மட்டுமே தொடர்புடையவையாக இருக்க வேண்டும். அந்த இறைவனுக்கு எதிரில் மட்டுமே இவை இருக்க வேண்டும். வேறு ஒருவனை வணக்கத்திற்குரியவனாக ஆக்குவதை அல்லது அழைப்பதை அவன் விரும்புவதில்லை. எனவே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் குனிவது இறைவனிடமிருந்து தன்னை துண்டித்துக் கொள்வதாகும். தொழுகை ஏகத்துவம் என்று எதை நீங்கள் கூறினாலும் ஓரிறைமையை செயலளவில் ஏற்றுக்கொள்வதன் மறுபெயரே தொழுகையாகும். அந்த தொழுகையில் பணிவும் குடிகின்ற உள்ளமும் இல்லை என்றால் அந்த தொழுகை அருளற்றதாகவும் பயனற்றதாகவும் ஆகிவிடுகின்றது. சில மக்கள் தொழுகையில் வேறு எண்ணங்களும் சலனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றனர். பிறகு தொழுகையில் சலனங்கள் உருவாகுவதற்கான காரணம் பற்றி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எவர்கள் இறைவன் பக்கம் முழுமையாக திரும்புவதில்லையோ அவர்களுக்குத்தான் தொழுகையில் பல சலனங்களும் சந்தேகங்களும் வருகின்றன. ஒரு கைதி அரசனுக்கு முன்னால் நிற்கும் போது அவனது உள்ளத்தில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட முடியுமா? அப்படிப்பட்டவரது உள்ளத்தில் வேறு எந்த எண்ணமும் வர முடியாது. ஒருபோதும் அவனது உள்ளத்தில் எந்த எண்ணமும் வராது. இதே உதாரணம்தான் இந்த மனிதனுக்கும் பொருந்துகிறது. எப்போதும் அவர் அரசரின் பக்கமே கவனம் செலுத்துவார். இப்போது அரசர் என்ன கட்டளை பிறப்பிக்கப் போகின்றார் என்ற கவலையில் அவர் இருப்பார். அப்போது தன்னை பற்றியே முற்றிலும் அறியாதவராக அவர் இருப்பார். அவ்வாறே மனிதன் உண்மையான உள்ளத்துடன் இறைவன் பக்கம் திரும்பும் போது, உண்மையான உள்ளத்துடன் அவன் முன்னிலையில் விழும்போது ஷைத்தான் அவனிடம் சந்தேகங்களை எப்படி ஏற்படுத்த முடியும்? தொழுகை ஏன் பாதுகாக்க வேண்டும்? ஏன் தொழ வேண்டும்? அல்லாஹ்விற்கு நமது தொழுகைகளின் தேவை இருக்கின்றதா? பெரும்பாலான மக்களின் எண்ணங்களில் இன்றைய நாட்களில் காணப்படும் நாத்திகத்தின் காரணமாக இதுபோன்ற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னிறைவு பெற்றவனாவான், அவனுக்கு நமது இறை வணக்கங்கள் தேவையில்லை, நமக்கு அவனது தேவை இருக்கின்றது. இதை விளக்கியவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இறைவனுக்கு தொழுகைகள் தேவைப்படுவதால் தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில்லை. இறைவனுக்கு தொழுகைகள் தேவைப்படுவதால் தொழுகைகள் பாதுகாக்கப்படவும் இல்லை. இறைவனுக்கு நமது தொழுகைகளில் எந்த தேவையும் இல்லை. அவன் எல்லா உலகங்களை விட்டும் தன்னிறைவு பெற்றவனாக இருக்கின்றான். அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. இதன் கருத்து மனிதனுக்கு இறைவனின் தேவை இருக்கின்றது என்பதாகும். இது ஒரு ரகசியமாகும். அதாவது சுயமே மனிதன் தனக்கு நல்லதை விரும்புகின்றான். எனவேதான் அவன் இறைவனிடம் உதவி கேட்கின்றான். மனிதனுக்கு இறைவனுடன் தொடர்பு ஏற்படுவது உண்மையான நன்மையை பெறுவதாகும் என்பதே உண்மையாகும். அத்தகைய நபருக்கு முழு உலகமும் எதிரியாக ஆகிவிட்டாலும், அவரை அழிக்க முற்பட்டாலும் அவருக்கு எந்த சீர்குலைவையும் ஏற்படுத்த முடியாது. மேலும் இறைவன் அந்த நபருக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை அழிக்க வேண்டியது வந்தாலும் அவர்களை அவன் அழித்து விடுகின்றான். அந்த ஒருவருக்கு பதிலாக லட்சக்கணக்கான மனிதர்களை அவன் அழித்து விடுகின்றான். அடுத்து சஹாபாக்கள் எவ்வாறு வெற்றி பெற்றனர் இதை பற்றி விளக்கியவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: களப்பற்ற தன்மையுடைய சஹாபாக்கள் எவ்வாறு வெற்றி பெற்றனர் என்பதை விளக்கியவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: களப்பற்ற தன்மை போன்று உள்ளங்களை வெல்லுகின்ற வேறு எந்த வாளும் இல்லை. இதுபோன்ற விஷயங்கள் மூலமாகவே அவர்கள் உலகில் வெற்றி பெற்றனர். வெறும் நாவளவிலான பேச்சுக்களால் மட்டும் ஒருபோதும் எதுவும் நடந்துவிட முடியாது. இப்போது நெற்றியின் ஒளியும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, இறைஞானத்தின் எந்த பகுதியும் இல்லை, தொழுகை பற்றிய ஞானமும் இல்லை, தொழுவதினால் கிடைக்க வேண்டிய ஒளியும் இல்லை, தொழுகையும் சுமையாக கருதப்படுகின்றது. கூறுகின்றார்கள்: அல்லாஹ் அநீதி இழைப்பவன் அல்ல. அசல் விஷயம் என்னவென்றால் அவர்களது உள்ளங்களில் களப்பற்ற தன்மை இல்லை. வெறுமனே சடங்கு என்ற ரீதியிலும் பழக்கத்தின் காரணமாகவும் மட்டும் செய்யப்படுகின்ற வெளிப்படையான செயல்களை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் களப்பற்ற தன்மையுடன் தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற பலர் இருக்கின்றனர். அந்த காலத்தில் உள்ள நிலைமையை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதில் நமக்கு படிப்பினையும் இருக்கின்றது, எச்சரிக்கையும் இருக்கின்றது. இவ்விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கூறுகின்றார்கள்: இதனால் தொழுகையை நான் இழிவுபடுத்துகின்றேன் என்று எவரும் கருத வேண்டாம். திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட தொழுகை மேராஜாக, ஏணிப்படியாக இருக்கின்றது. இந்த தொழுகையாளிகளிடம் எவராவது இவர்களுக்கு சூரா ஃபாத்திஹாவின் பொருளாவது தெரியுமா என்று கேட்கட்டும். 50 வருடங்களாக தொழுபவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஆனால் தொழுகையின் பொருளையும் அதன் உண்மை நிலையையும் பற்றி கேட்டால்
அவர்களில் பெரும்பாலாருக்கு அது பற்றி தெரியாது. எல்லா உலக அறிவுகளும் இந்த அறிவுகளுக்கு முன்னால் ஒன்றுமற்றதாகும். உலக அறிவுகளை பெறுவதற்காக உயிரை மாய்த்துக் கொள்ளும் வகையில் உழைப்பும் முயற்சியும் செய்யப்படுகின்றது. ஆனால் தொழுகையின் பக்கம் எந்த அளவு கவனமின்மை இருக்கின்றது என்றால் மந்திரங்களை உச்சரிப்பது போன்று தொழுகையின் சொற்களை கூறுகின்றனர். இந்த காலத்திலும் இதே நிலைதான் இருக்கின்றது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எதுவரை கூறுகின்றேன் என்றால் தொழுகையில் நீங்கள் தத்தமது சொந்த தாய்மொழிகளில் துவா செய்வதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ளாதீர்கள். உருதுவில், பஞ்சாபியில், ஆங்கிலத்தில் அவரவரது சொந்த தாய்மொழியில் துவா செய்ய வேண்டும். எனினும் இறைவனது வார்த்தைகளை அப்படியே படிப்பது அவசியமானதாகும். அதில் உங்கள் தரப்பிலிருந்து எதையும் நுழைத்து விட வேண்டாம். அதனை அப்படியே படிப்பதுடன் அதன் பொருளை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவ்வாறே சுன்னத்தான துவாக்களையும் அவற்றின் மொழியிலேயே முறையாக படித்து வர வேண்டும். திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத்தான துவாக்களுக்கு பிறகு நீங்கள் விரும்புவதை இறைவனிடம் கேளுங்கள். நீங்கள் விரும்புகின்ற எந்த மொழியிலும் கேளுங்கள். அவனுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். அவன் துவாக்களை கேட்கின்றான், அவற்றை ஏற்றுக்கொள்கின்றான். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நீங்கள் உங்கள் தொழுகைகளை இனிமையானவையாகவும் ஆர்வமூட்டக்கூடியவையாகவும் ஆக்க விரும்பினால் உங்களது தாய்மொழியில் சில துவாக்களை செய்ய வேண்டியது அவசியமானதாகும். பெரும்பாலும் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். தொழுகையை விரைவாக குனிந்து எழுந்து நிறைவேற்றி விடுகின்றார்கள். தொழுகைக்கு பிறகு துவாக்கள் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளில் அகமதி அல்லாதவர்களிடம் இதுவே வழக்கமாக இருந்து வருகின்றது. அதாவது தொழுகையை விரைவாக தொழுது முடித்துவிட்டு அதற்கு பிறகு கையேந்தி துவா செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதிலிருந்து தொழுகை தேவையில்லாமல் திணிக்கப்படும் வரி போன்று தெரிகின்றது. ஏதாவது களப்பற்ற தன்மை இருந்தால் தொழுகைக்கு பிறகே அது வெளிப்படுத்தப்படுகின்றது. சுயமே தொழுகை என்பது துவாவின் மறுபெயராகும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அது மிகவும் தாழ்மையுடனும் களப்பற்ற தன்மையுடனும் பணிவுடனும் நிம்மதியற்ற நிலையில் கேட்கப்படும் துவாவாக இருக்கின்றது. பெரும்பெரும் மகத்தான பணிகளின் திறவுகோல் துவா மட்டுமே ஆகும். இறைவனது அருளின் கதவுகளை திறப்பதற்கான முதல் படித்தரம் துவாவே ஆகும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், தொழுகையை சடங்கு என்ற ரீதியிலும் பழக்கத்தின் அடிப்படையிலும் நிறைவேற்றுவது பயனளிக்காது. மாறாக அத்தகைய தொழுகையாளிகள் மீது அல்லாஹ் சாபமிடுவதுடன் அவர்களுக்கு அழிவுதான் என்று கூறுகின்றான். அவ்வாறு இருக்க இத்தகைய தொழுகைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சிறப்பை எவ்வாறு பெற முடியும்? வயலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு அழிவுதான் என்று சுயமே இறைவன்தான் கூறியுள்ளான். இது தொழுகையின் உண்மை நிலையையும் அது வேண்டுவதையும் பற்றி அறியாமல் தொழுவோர்கள் பற்றியே கூறப்பட்டிருக்கின்றது. இது தொழுகையின் உண்மை நிலையையும் அது என்ன வேண்டுகிறது என்பதை பற்றியும் அறியாமல் தொழுவோர்கள் பற்றியே கூறப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்களுக்கு அரபி மொழி தெரிந்திருந்தது. அவர்கள் அதன் உண்மை நிலையை புரிந்திருந்தனர். ஆனால் நாம் அதன் பொருளை புரிந்து கொள்வதும் அதன் மூலம் இனிமையை உருவாக்குவதும் அவசியமானதாகும். ஆனால் அந்த மக்களோ வேறு ஒரு நபி வந்து தொழுகையே ரத்து செய்து விட்டார் என்று கருதுகின்றனர். அதாவது ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பேசுபவர்களை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். அதாவது அன்னார், நீங்கள் உங்களது சொந்த தாய்மொழியில் துவா செய்யுங்கள் என்று கூறியதை கேட்டுவிட்டு இவர் புதிய ஷரியத்தை கொண்டு வந்து விட்டார் என்று மக்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இதில் இறைவனுக்கு எந்த பயனும் இல்லை, சுயமே மனிதனுக்குத்தான் இதில் பலன் இருக்கின்றது. இறைவன் முன்னிலையில் நிற்பதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு தரப்படுகின்றது. அவனிடம் வேண்டுகின்ற கண்ணியம் வழங்கப்படுகின்றது. அதன் மூலம் பல துன்பங்களிலிருந்து மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கின்றான். தொடர்ந்து கூறுகின்றால், எனக்கு வியப்பாக இருக்கின்றது, இந்த மக்கள் எப்படி தங்கள் வாழ்வை கழித்து வருகின்றனர். அவர்களது இரவும் பகலும் அவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கென்று ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை கூட அவர்கள் அறியாமல் இருக்கின்றனர். அத்தகைய மனிதன் இன்றும் அழிந்து விட்டான், நாளையும் அழிந்து விடுவான் என்பதை நினைவில் வையுங்கள். நான் உங்களுக்கு அவசியமான ஒரு அறிவுரையை கூறுகின்றேன். அந்தோ இது மக்களின் உள்ளங்களில் பகிர்ந்துவிட வேண்டும். பாருங்கள், வாழ்நாள் கழிந்து கொண்டே இருக்கின்றது. கவனமின்மையை கைவிட்டு விடுங்கள். மன்றாடுகின்ற நிலையை உருவாக்குங்கள். தனிமையில் இருந்து இறைவனிடம் துவா செய்யுங்கள். இறைவன் ஈமானை பாதுகாப்பானாக. உங்கள் மீது திருப்தி அடைந்து அவன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உண்மையான தொழுகை என்றால் என்ன என்பதை பற்றி போதனை செய்தவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுப்லனா, எவர் எமது வழியில் முயற்சி செய்கின்றாரோ அவர் எம்மை வந்தடையும் வழியை நாம் அவருக்கு காட்டுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முழுமையான முயற்சியுடன் அவனது வழியில் சென்று கொண்டிருங்கள். அதன் மூலம் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்து விடுவீர்கள்.
இதற்காக முயற்சி செய்யுங்கள். தௌபா செய்வதும் இஸ்திக்ஃபாரும் இறைவனை சென்றடைவதற்கான வழிகளாகும். இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் எவர் எமது வழியில் முயற்சி செய்கின்றாரோ அவர்கள் எம்மை வந்தடையும் சரியான வழியை நாம் அவர்களுக்கு காட்டுவோம் என்று கூறுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ் எவரிடமும் கருவித்தனத்தை காட்டுவதில்லை. இறுதியில் இந்த முஸ்லிம்களில் இருந்துதான் பெரும் ஞானிகளும் இறை நேசர்களும் உருவாகி இருக்கின்றனர். அவனது கருணையின் கதவுகள் அடைக்கப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தை உருவாக்குங்கள். தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். துவாக்கள் செய்யுங்கள். நமது போதனைகளுக்கு ஏற்ப நடங்கள். நாமும் துவா செய்வோம். நினைவில் கொள்ளுங்கள், நமது வழிமுறை முற்றிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் வழிமுறையாகும். இன்றைய நாட்களில் ஃபகீர்மார்கள் பல பிதாத்துகளை ஏற்படுத்திவிட்டனர். சில்லா மற்றும் சில சொற்களை திரும்ப திரும்ப கூறுவதை அவர்கள் புகுத்தி இருக்கின்றனர். இவற்றை நாம் விரும்புவதில்லை. இன்றும் கூட பல மக்களும் எழுதுகின்றனர், குறிப்பாக நாங்கள் எந்த துவாவை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கூறுங்கள், குறிப்பான துவாவை கூறுங்கள், என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றனர். அசல் விஷயம் தொழுகையை பேணுவதாகும். ஒவ்வொரு அகமதிக்கும் தொழுகையின் பக்கம் முழுமையான கவனம் இருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் அசல் வழிமுறை திருக்குரானை கவனத்துடன் ஓதுவதும் அதில் கூறப்பட்டிருப்பவைக்கு ஏற்ப செயல்படுவதும் ஆகும். தொழுகையை கவனத்துடன் நிறைவேற்றுவது, துவாக்களை கவனத்துடனும் இறைவன் பக்கம் திரும்பியவாறும் செய்து கொண்டிருப்பது அவசியமானதாகும். தொழுகையே ஒருவரை மேராஜின் உயர் தகுதி வரை கொண்டு செல்கின்றது. இது இருந்துவிட்டால் எல்லாமே இருந்துவிடும். மேலும் மேராஜ் வரை கொண்டு செல்கின்ற தொழுகை எத்தகையதென்றால் அது அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்போரது உள்ளத்தை உருக்கி விடுகின்றது. கடமையான தொழுகையுடன் அன்னார் தஹஜ்ஜத் தொழுவது பற்றியும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். அன்சாருல்லாஹ் குறிப்பாக இதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த வாழ்க்கையின் எல்லா மூச்சுகளும் உலக பணியிலேயே கழிந்துவிட்டால் மறுமைக்கென்று எதனை நாம் ஒன்று திரட்டி வைத்துள்ளோம்? முழு வாழ்நாளையும் உலக பணிகளில் ஈடுபடுவதிலேயே கழித்துவிட்டால் பிறகு மறுமைக்கென்று நாம் எதனை சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்று கேட்கின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், குறிப்பாக தஹஜ்ஜுதில் எழுந்து இன்பத்துடனும் ஆர்வத்துடனும் தஹஜ்ஜத் தொழ வேண்டும். இடையில் வரும் தொழுகைகளை நிறைவேற்றுவதில் வேலையின் காரணமாக சோதனை வந்துவிடுகின்றது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவும் அல்லது தாமதமாகவும் தொழ வேண்டியது வந்துவிடுகின்றது. சில நேரங்களில் தொழுவது விடுபட்டு விடுகின்றது. இவ்வாறும் சோதனை வருகின்றது. உணவளிப்பவன் அல்லாஹ் ஆவான். தொழுகையை அதற்குரிய குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். லுஹர் மற்றும் அஸர் தொழுகைகளை எப்போதாவது சேர்த்து தொழுது கொள்ளலாம். அல்லாஹ் பலகீனமானவர்கள் இருப்பார்கள் என்பதை அறிந்திருந்தான். எனவே அந்த வசதியை அவன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஆனால் இந்த வசதியை 3 தொழுகைகளை ஒன்று சேர்த்து தொழுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளவும் முடியாது. வேலையின் காரணமாகவும் ஏனைய பல விஷயங்களின் காரணமாகவும் மக்கள் அலட்சியமாக இருக்கின்றனர். வேலையிலும் ஏனைய பல விஷயங்களிலும் மக்கள் தண்டனையையும் பெறுகின்றனர். ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து இழைக்கப்படும் துன்பங்களுக்கும் அவர்கள் ஆளாகின்றனர். அவ்வாறு இருக்க அவர்கள் அல்லாஹ்வுக்காக துன்பங்களை சகித்துக் கொண்டால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். உலகப் பணிகளுக்காக அவர்கள் துன்பங்களை சகித்துக் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க தொழுகை நிறைவேற்றுவதற்காக, தனது கடமையை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப நடப்பதற்காக சிறிது துன்பங்களை சகித்துக் கொள்வதனால் என்ன வந்துவிடப் போகின்றது? தொடர்ந்து கூறுகின்றார்கள், இது அல்லாஹ்வின் முழுமையான அருளாகும். அவன் எவ்வித உழைப்பும் இல்லாமல் நமக்கு முழுமையான சிறப்பான கொள்கைகளின் வழியை நமது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டியுள்ளான். எந்த வழி இந்த காலத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த வழியிலிருந்து ஆலிம்கள் இப்போது வரை விலகியே இருக்கின்றனர். அகமதிகளுக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக சரியான வழியை காட்டியிருக்கின்றான். இறைவனின் இந்த அருளுக்கு நன்றி செலுத்துங்கள். உண்மையான உள்ளத்துடன் சரியான கொள்கைகளுக்கு பிறகு 2வது பகுதியில் வருகின்ற பொருத்தமான நற்செயல்களை செய்வதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். உங்களது இந்த நிலைமை மூலம் உதவி பெற்று அவனிடம் துஆ கேளுங்கள். அவன் அந்த சரியான கொள்கைகளில் உங்களை உறுதியுடன் நிலைநிற்கும்படி செய்வானாக. நற்செயல்களை செய்வதற்கான நல் வாய்ப்பை வழங்குவானாக. இறை வணக்கங்களில் நோன்பு, தொழுகை, ஜகாத் போன்றவை அடங்கும். இப்போது நினைத்து பாருங்கள். உதாரணமாக தொழுகை இருக்கின்றது, அது உலகத்திற்கு வந்திருக்கின்றது. தொழுகை உலகத்திற்கு வந்திருக்கின்றது, ஆனால் உலகிலிருந்து வரவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரத் ஐனி ஃபி ஸலாத், எனது கண்களுக்கு குளிர்ச்சி தொழுகைகளில் இருக்கின்றது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
உண்மையான ஓர் இறைமை எவ்வாறு முழுமையடைகின்றது என்பதை விளக்கியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். தௌஹீத் எப்போது முழுமையடைகின்றது என்றால், தேவைப்படுகின்ற அனைத்தையும் வழங்குபவனும் எல்லா நோய்களையும் அகற்றுபவனும் அந்த ஏக இறைவன் மட்டுமே ஆவான் என்று உறுதி கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் பொருள் இதுவேயாகும். சூஃபிகள் இலாஹ் என்ற சொல்லுக்கு வணக்கத்திற்குரியவன், குறிக்கோளாக இருப்பவன், நேசத்திற்குரியவன் என்று பொருள் கூறியுள்ளனர். உண்மையும் அதுவேயாகும். எதுவரை மனிதன் ஓர் இறைமையில் நிலைத்து நிற்காமல் இருக்கின்றானோ அதுவரை இஸ்லாத்தின் மீதுள்ள அன்பையும் அதன் மகத்துவத்தையும் அவன் நிலைநாட்ட முடியாது. பிறகு நான் அசல் விஷயத்தின் பக்கம் திரும்பியவாறு கூறுகின்றேன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு தொழுகையில் இன்பமும் ஆனந்தமும் கிடைக்க முடியாது. அடிப்படை இந்த விஷயத்தில் தான் இருக்கின்றது. எதுவரை தீய எண்ணங்களையும் அசுத்தமான திட்டங்களையும் மனிதன் எரித்துவிட்டு அவனிடமிருந்து தான் என்ற அகந்தையையும் தற்பெருமையையும் விட்டு அவனிடம் இருக்கின்ற தான் என்ற அகந்தையையும் தற்பெருமையையும் விட்டு விலகி தாழ்மை குணமும் தான் ஒன்றுமே இல்லை என்று கருதும் நிலையும் அவனிடம் உருவாகாத வரை அவன் இறைவனின் உண்மையான அடியார் என்று தன்னை கூறிக்கொள்ள முடியாது. முழுமையான அடியாராக இருக்கின்ற நிலையை கற்றுத்தருகின்ற சிறந்த ஆசிரியனும் எல்லாவற்றையும் விட சிறந்த வழியும் தொழுகையேயாகும். கூறுகின்றார்கள், நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறுகின்றேன், நீங்கள் இறைவனுடன் உண்மையான உறவையும் உண்மையான தொடர்பையும் நிலைநாட்ட விரும்பினால் தொழுகையில் நிலைத்து நில்லுங்கள். எவ்வாறு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், உங்களது நாவும் உடலும் மட்டுமல்லாமல் உங்களது ஆன்மாவின் நாட்டங்கள், உணர்வுகள் ஆகிய அனைத்துமே தொழுகையாகவே ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மையான ஏகத்துவத்தில் நிலைத்திருப்பதற்கும் நமது தொழுகைகளை பாதுகாப்பதற்கும் இன்பம் நிறைந்த தொழுகைகளை தொழுவதற்கும் உள்ள நல்வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹ் அல்லாதவற்றை நமது வணக்கத்திற்குரியவையாக ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக நாம் எப்போதும் அல்லாஹ்வை நமது உண்மையான வணக்கத்திற்குரியவனாக ஆக்குவோமாக. அன்சாருல்லாவின் இஸ்திமா எங்கு நடக்கின்றதோ அங்கு மக்ரிப் இஷா தொழுகைகளை தொழுவதற்கான ஏற்பாடு இல்லை என்று எனக்கு தெரிய வந்தது. ஏனென்றால் மாலையில் குறித்த நேரம் கழிந்த பிறகு அந்த இடத்தை நாம் விட வேண்டியது வரும், இடத்தை காலி செய்ய வேண்டியது வரும். எனவே வேறு இடத்திலாவது ஜமாத்தாக தொழுவதற்கான ஏற்பாடு செய்ய முடிகின்ற இடத்தில் இஸ்திமாவை நடத்த வேண்டும். வருங்காலத்தில் அன்சாருல்லா ஐவேளை தொழுகைகளையும் முறையாக தொழ முடிகின்ற இடத்தில் இஸ்திமாவை நடத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களது இஸ்திமாவை வெற்றி பெறச் செய்வானாக. மேலும் அவர்களை உண்மையான முறையில் இறை வணக்கம் செய்பவர்களாக ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.